அலையன்ஸை பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிவிக்கே இப்படியே இருந்தா எந்த கூட்டணி வருவாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. தலைவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. நான் இப்போ கூட சொன்ன மாதிரி தான், எஸ்ஐஆர் பண்ணியப்போ நாங்கள் எல்லா வீட்டுக்குமே எங்களுடைய பூத் லெவல் நிர்வாகிகளும் ஒன்றிய செயலாளர்களும் கிளை செயலாளர்களும் போய் பார்த்தோம். அதிலிருந்து வந்த தகவல் என்னென்னா, பொதுவாக நீங்கள் பொதுவாக பூத் லெவலில் இது திமுக வீடு, இது அதிமுக வீடு, இது பிஜேபி வீடுன்னு சொல்லுவீங்க. ஆனால் கள நிலவரம் திமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, அதிமுக வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, பிஜேபி வீட்டுக்குள்ளேயும் டிவிக்கே இருக்காங்க, எல்லா கட்சி வீட்லேயும் டிவிக்கே இருக்காங்க. மக்கள் எங்களோட இருக்கு. நீங்கள் உருவாக்க கூட்டணியெல்லாம் எப்படி இருக்குன்னா, உடம்பு இருக்கு, முகம் இல்லை. முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட் கோமா மாதிரி தான். இங்கே இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியும் மக்களோட இணைந்ததில்லை. நாங்கள் மக்களோட ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிறோம். தேர்தலில் அதுக்கான பதிலை சொல்லுவோம். இப்போ நாங்கள் இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ், நீங்கள் இந்த அழுத்தத்துக்கு பயந்தீங்களா, அந்த அழுத்தத்துக்கு பயந்தீங்களா, இந்த கற்பனை கதைகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை. எல்லாத்துக்கும் தேர்தலில் நாங்கள் பதில் சொல்லுவோம். மக்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும். ஒரு 6 டிஸ்ட்ரிக்ட் போகும்போதே மக்களுடைய வெள்ளத்தை தமிழக போலீஸால் ஹேண்டில் பண்ண முடியல. அந்த அளவிற்கு திருவாரூருடைய அந்த ஒரு கூட்டமே திமுக கழகத்தோடைய தோல்வி எங்கன்னு தெரிஞ்சிச்சு. இந்த வெற்றியை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. எங்களோட தலைவரும் சரி, கட்சியும் சரி, யாருக்கும் அடிபணிந்ததா வரலாறும் கிடையாது, சரித்திரமும் கிடையாது. மக்கள் மாற்றத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவார். அதுதான் வரலாறாக மாறும். நன்றி, வணக்கம். அதுக்கான கமிட்டி போட்டிருக்காரு. எல்லா கமிட்டி ரிப்போர்ட்ஸும் தலைவர்கிட்ட போயிட்ட பிறகு தலைவர் அடுத்த 25 வருஷத்துக்கான ஒரு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுவார். இங்கே நிறைய பேர் ஒவ்வொரு திடீர்னு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி இத்தனை ரூபா தரோம், அத்தனை ரூபா தரோம், இது ஃப்ரீயாக தரோம், இத்தனை வருஷம் கொடுக்காத லேப்டாப்லாம் இப்போ கொடுக்குறேன்னு சொல்கிறது, இது எல்லாம் தேர்தலுக்கு மக்களுக்கு தெரியும். எங்களுடைய தலைவர் சொல்கிறது, எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை சொல்லுவார், அதை நிறைவேற்றுவார். அவருடைய ஒவ்வொரு கையொப்பமும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும். தேங்க்யூ. கூடிய விரைவில் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். கூட்டணி எப்படி சார் இருக்க போது? இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதம் தான் இருக்கு. கூட்டணி இன்னும் இறுதி பண்ணலை அப்படிங்கிறப்ப யார் வருவாங்க? 2026 நான் திருப்பி பதிவு பண்ணுறேன். கூட்டணிக்கான அரசியல் கிடையாது. ஒரு மேடம் ஜெயலலிதா அவர்களும் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இறந்த பிறகு 2 கட்சியோடைய தலைமை மீது மக்கள் மிகப்பெரிய வெறுப்பை சம்பாதிச்சிருக்காங்க. நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கும் பொழுது அதை சார்ந்த தலைவர்களும் மக்கள்கிட்ட எப்பயுமே நம்பிக்கையை உருவாக்க முடியாது. நீங்கள் சொல்கிற கூட்டணியோடைய நம்பர்ஸ், ஒரு தமிழகத்தினுடைய தேர்தல் வரலாறுங்கிறது எப்படின்னா, ஒரு தலைமையோடைய ஒரு கமாண்டிங் பவர் இருக்கணும். அது யாருக்கும் அடிபணியாத ஒரு தலைவராக இருப்பாங்க. தமிழகத்தினுடைய பெரியார் அவர்கள் கொள்கையும் புரட்சியாளர் அம்பேத்கரோட கொள்கைகளையும் உள்வாங்கி சமூக நீதிக்கான தலைவரை தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, தலைமையோடைய மக்களுடைய அந்த ஈர்ப்பை இழந்திருக்காங்க. அதனால தான் எல்லாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கூட்டணி அந்த கூட்டணி அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் ரொம்ப அமைதியாக தனக்கான பணியிலையும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் தன்னுடைய மேனிஃபெஸ்டோ உருவாக்குறதுலையும் இணைப்பு விழாவிலையும் நம்ம முக்கியத்துவம் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய விரைவில் மிகப்பெரிய லெவலில் கட்சியோட மீட்டிங் இருக்குது. ஸோ எங்களுடைய தேர்தல் பணி பூத் லெவலில் இன்றைக்கி ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். கூடிய விரைவில் தலைவருடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் எப்படி ஈரோடில் நடந்துச்சோ அதே மாதிரி வரிசையாக நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த கூட்டணியுடைய நம்பர்ஸு இவங்களுக்கு 20% இருக்குது, அதிலிருந்து இவங்க சேர்த்தா 10% அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த 26 நடக்காது. மக்கள் நான் சொன்ன மாதிரி தான், திமுக வீட்டிலையும் டிவிகேவோட ஓட்டு இருக்குது. திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய வீட்டில் அவங்களுடைய மனைவியும் சரி, அவங்களோட குழந்தைங்களும் சரி டிவிகேக்கு ஓட்டு போட ரெடி ஆகிட்டாங்க. அதே மாதிரி அதிமுகவும் சரி, எல்லா கட்சிகளிலும் சரி, இன்றைக்கி டிவிகேவுடைய பெண்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட 70-80% மேலே போயிட்டே இருக்குது. இளைஞர்களோட ஓட்டு அதிகமாகிட்டே இருக்குது. எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்களே உருவாக்குவாங்க.
ஸோ மித்ததெல்லாம் தலைவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார். தேர்தல் வாக்குறுதியில இலவசங்களை எதிர்பார்க்கலாமா? எடப்பாடி பழனிசாமி மாதம் 2000 சொல்லி அறிவித்திருக்காரு. தமிழக வெற்றி கழகமும் அது மாதிரி இருக்குமா? அதெல்லாம் தலைவர் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணுவார். யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு முக்கியம் இல்லை, யார் வந்து செய்வாங்கன்னு முக்கியம். ஆட்சியில் ஆல்ரெடி இருந்தவங்க எதுவும் செய்யலைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தவங்களும் சரி, இப்போ இருக்கவங்களும் சரி, இனிமேட்டு நம்ம சொல்கிறத எங்களுடைய தலைவர் சொல்கிறத செய்வாருங்கிற நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது. அது கண்டிப்பாக உறுதியாக செய்வார். தேங்க்யூ. இல்லை, நாங்கள் அதுக்காக ஃபைட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் யார் வந்து குற்றவாளிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்கான எல்லா சாட்சிகளையும் கொடுத்து அதை நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து குற்றவாளிகளை வந்து கண்டிப்பாக நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து அந்த வழக்கில் அவங்களுக்கு வந்து குற்றவாளின்னு நிரூபிக்கப்படுறதுக்கு எங்களோட போராட்டம் இருக்கும். ஜனநாயகன் படத்தோட அழுத்தம் வந்து யார் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? பாஜக அரசு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் அதாவது ஒன்னே அப்படி பண்ணிக்கிறேன், சீக்கிரமாக சில பேர் எக்ஸ்போஸ் ஆகிடுவாங்க. திமுக வந்து பாஜகவோட மிகப்பெரிய எதிரின்னு சொல்லுவாங்க. ஆனால் திமுகவுடைய துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களுடைய கம்பெனி, அதாவது தன்னுடைய மகன், அவர் சின்ன பையன் தான், இன்பநிதி, அது தெரியும். ஆனால் அவருடைய படம் வந்து கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும். அதில் நடித்தவங்க எல்லாம் பொங்கல் விழா போய் டெல்லியில் கொண்டாடுவாங்க. ஆனால் எங்கள் தலைவரோட படம் மட்டும் ரிலீஸ் ஆகாது.